சொல்லிடுங்க. பிரேயர் சொல்லிடுங்க பத்மாவதி. சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்ர கௌமோதகீம் சரசிஜாம் करुणासमुद्रं राधासगायमधिसुन्दरमन्दहासं वादालयेशं नतिभावयामि. मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. मूकं करोति चान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावदिव्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमरसहस्रेण निर्भाष्यमानम्. अस्पष्टं दृष्टमाद्रे पुनरुरुपुरुषात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्वादि साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्. नारायणाखिल गुरु भगवन् नमस्ते. 18th தசகம் பாலா மேடம் படிக்கிறீங்களா? हरिओम माता படிக்கிறேன் माता. சரி படி. जातस्य ध्रुवकुल एव तुङ्गकीर्तेः अङ्गस्य व्यजनिसुतस्य वेन नामा यद्दोषव्यतितमतिः स राजवर्यः त्वत्पादे विहितमनावनं गतोऽभूत्. महालक्ष्मी மேடம். पापोऽपि क्षितितल कालनायवेनः अपौराद यैरुपनिहित कठोरवीर्यः सर्वेभ्यो निजबलभेमेव प्रशंसन भूचक्रे तव यजनान्यं रौत्सित. ओके नेक्स्ट नित्य मैडम. संप्राप्ते हितकथनाय तापसौगे मत्तोऽन्यो भुवनपतिर्न कश्चनेति. त्वन्निन्दावचन परो मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभत शामनायिवेनः. पद्मावती मैडम. तन्नाथकलजनभीरुकैर्मुनीन्द्रैः तन्मात्रा चिरपरिरक्षिते तदङ्गे तत्यङ्गे परिमदिता ततोरुदण्डात् दोर्दण्डे परिमदिते त्वमाविरासीः. विख्यात ऋतुरिति तापसोपदिष्टैः सूताद्यै परिणुत भाविपूरिवीर्यः वेनार्त्या कपलित सम्पदं दरिद्रीम् आक्रान्ता निजधनुषा समामकार्षीः. राजेश्वरी श्रीनिवासन पढ़िए. भूयस्तां निजकुलमुख्यवत्सयुक्ते देवाद्यै समुचितचारुभाजनेषु अन्नादीन्यभिलषितानि तानि तानि स्वच्छन्दं सुरभिद नूददूहस्त्वम्. आत्मानं यजति मकैस्त्वयित्रितामन् आरब्धे शततमवाजिमेदयागे स्पर्धालुकूशतमकये त्यजि नीचवेषः कृत्वाश्वं तव तनयात् पराजितोऽभूत्. विजयलक्ष्मी मैडम. यस् मा. देवेन्द्रम् अदने आमा देवेन्द्रं मुहुर्दि वाजिनं हरन्तं वक्नौ तं मुनिवरमण्डले जुहूषौ वृन्दाने कमलभवे प्रदोषमाप्तौ साक्षात् त्वं मधुरिविमैषदा स्वयं स्वम्. विशालमाता படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா படிக்கிறேன். படி. तत्तम्बरमुपलभ्य भक्तिमेकां गङ्गान्ते विहितपतः कथापि देव सत्र
परस्थं मुनिनिवहं हितानि संशन् ऐच्छिष्टात् सनकमुखान् मुनीन् पुरस्तात्. அடுத்ததையும் படிச்சிருக்கோம். Okay. विज्ञानं सनकमुखोदितं ददानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी तत्तादृक् सत्वरं मे रोगौघं प्रशमय वादकेहवासिन्. श्री गुरुवायूरप्पा शरणम्, आनन्दचिन्मयिने शरणम्. ஸோ 18th தசகம் 19th தசகம் ஐ திங்க் நம்ம 5 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். பிரச்சேதஸ் 5 ஸ்லோகாஸ். பிரச்சேதஸ் அப்படிங்கிறது ஐ டோல்ட் யூ தோ இட் சவுண்ட்ஸ் அஸ் ஒன் பர்சன்ஸ் நேம். ஒருத்தரோட பெயர் மாதிரி இருந்தாலும் அது 10 பேர் வந்து பிறக்கிறா. யாருக்கு? பிராச்சீன பர்ஹிஸ் அவருக்கு பிறக்கிறா. அவ வந்து யாரோட? பிருத்த ராஜாவோட வம்சத்துல வந்தவா. அவர் வந்து என்ன சொல்றார்? குழந்தைகள்கிட்ட அந்த 10 பேர்த்தையும் கண்டிப்பா நம்ம வம்சம் வழங்கணும் அப்படிங்கிறா. இவாளுக்கு வந்து கடவுள் மேலேயே இவ வந்து பக்தியா இருக்கா. அப்புறம் அவ வந்து மெடிடேட் பண்ணறதுக்கு போறா. எங்க போறான்னு பார்த்தோம், ஒரு சின்ன ரிவர், பியூட்டிஃபுல் ரிவர். எங்க இருக்கு அது? கடலுக்கு பக்கத்துல ஈஸ்ட் இதுல இருக்கு. அந்த இடத்துல போறா. போயிட்டு அவ அங்க போய் ஒரு லேக்க பாக்குறா. சீ ஷோர்ல நல்லா பார்த்து ஈஸ்ட்ல சாரி வெஸ்ட் பশ্চিமம் பயோநிதி வெஸ்ட்ல இருக்கிற பশ্চিமத்துல இருக்கிற சீக்கு போயிட்டு அதோடைய பேங்க்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக்க பாக்குறா. அங்க வந்து அவெல்லாம் வந்து யார பாக்குறா? லார்ட் சிவாவை பாக்குறா. அவர் வந்து இவாளுக்கு வந்து தட் இஸ் கால்ட் ஆக்சுவலி ருத்ர கீதம். அது வந்து பாகவதத்துல நான் அன்னைக்கே சொன்னேன், நிறைய இருக்கு ருத்ர கீதம். அதுக்கு பேரு ருத்ரன் வந்து சொல்லி கொடுக்கிறார், சிவன் வந்து சொல்லி கொடுக்கிறார். அந்த கீதத்தை நீங்க கடவுளை எப்படியெல்லாம் வந்து நீங்க பிரேஸ் பண்ணி சாண்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் துதிக்கணும், அதை இவா துதிச்சுண்டு இவா இருக்கா. இவாளெல்லாம் துதிச்சுண்டு இருக்கும் பொழுது அந்த வந்து 10,000 வருஷம், ஓகே 10,000 years இவா வந்து தபம் செய்யறா. அந்த அதுல பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்றார், இவ வந்து பலத்தை நினைச்சு தபம் செய்யல, தப்போ அவ வந்து ஆசையா தபம் செய்யறா. அதனால இவாளுக்கு இன்னும் கடவுள் வந்து வர்றதுக்கு இன்னும் லேட் ஆச்சு. துருவனுக்கு வந்து சீக்கிரமே வந்துட்டார். என்ன துருவன் வந்து அதே மட்டும்தான், கடவுளை மட்டும் நினைச்சு கடவுள் மட்டும்தான். இவா வந்து ஆனந்தமா பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி அந்த இடத்துல இங்க நாரதரும் வரார். அந்த பிராச்சி பர்ஹிஸோட பாவங்கள், அவர் அனிமல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணும்பொழுது அந்த பாவங்கள்லாம் நீங்கிறதுக்கு எல்லாம் சொல்றார். அவரும் ஆத்மன் தான், தன்னைத்தானே உணர்றது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் வந்து அவருக்கும் மோட்சம் கிடைக்காது. இது வரைக்கும் தான் 5th இது நம்ம பார்த்தோம். அடுத்தது 6th. கிருபா பலேனைவ புர பிரச்சேதசாம் பிரகாசமாகாஹ பதகேந்திரவாஹனஹ விராஜி சக்ராதிவராயுதாம் சுபிஹி புஜாபிரஷ்டாபிஹி பிரு புஜாபிஹி அஷ்டாபிஹு உதஞ்சிதத்யுதிஹி விராஜி சக்ராதிவராயுதாம் சுபிஹி புஜாபிரஷ்டாபி விருதஞ்சித த்யுதிஹி. ஓகே, பிஹி உதஞ்சித த்யுதிஹி. கிருபா பலேன ஏவ புரஹ பிரச்சேதசாம் பிரகாசம் அகாஹா அப்படிங்கிற கிருபா பலேன ஏவ. அதாவது பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, நீயாதான் வந்திருக்க குருவாயிருப்பா, உன்னுடைய கருணையால நீ அவ முன்னாடி தோணிருக்க. அவ வந்து உன்னை நினைச்சு தியானம் பண்ணிட்டே இருக்கா. அவ வந்து நான் கடவுளை பார்க்கணும் அப்படிலாம் அவ நினைக்கவே இல்லையா. ஆனா கடவுளே நினைக்கிறாராம். இந்த குழந்தைகள் இந்த 10 பேரும் அவ வந்து எவ்வளவு தூரம் நம்மள வந்து நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா எத்தனை வருஷம் அயுத்தம் 10,000 வருஷமா தவம் இருக்காளே. அதுவும் எங்க சாதாரணமா உட்காந்து ஒரு லேண்ட்ல இல்ல, தே ஆர்
அண்டர் வாட்டர், தண்ணியில வந்து தவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிற அவர் எப்படி வராராம்? பிரகாசம் அகாஹா அப்படிங்கிற. இப்போ பிரகாசமா அவர் வந்து நிக்கிறாராம். அகாஹானா கடவுள் வந்து அவர் முன்னாடி தோன்றுதல், மேனிஃபெஸ்ட் ஆறா. ஓகே, அப்போ பிரகாசம் அகாஹா, அதாவது இந்த இடத்துல வந்து பக்கத்துல என்ன சொல்றாருன்னா, நீ வந்து தோன்றினார். அகாஹானா he just came. See, he manifested in front of them. That means அவர் வைகுண்டத்திலேன்னு வராருலாம் இல்ல, அவர் வந்து எங்கேயுமே இருக்கார். அவர் மறைஞ்சுட்டு இருக்கார், இங்கேயே இருக்கார், எல்லார்கிட்டையும் இருக்கார். ஆனா இந்த குழந்தைகள் வந்து, தட் இஸ் இந்த பையன்கள் வந்து 10 பேரும் கண்ணை மூடிண்டு அவ தவம் பண்ணிண்டு தன்னை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. அவ முன்னாடி அவர் வந்துடுறார். எப்படி வராராம்? அதுவும் பதகேந்திர வாகன, பதக அப்படின்னா பறவை, இந்திர, பறவைகளின் இந்திரன் யாரு, லீடர் யாரு? கருடன். அவரோட வாகனம். அப்போ எப்படி வராராம்? கருட வாகனத்துல. நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நேற்றுக்கு நான் ஒரு கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்தேன். அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தார், இது 4வது கருட வாகனம் அப்படின்னு. ஐ டிடன்ட் கோ இன்டு தி டீடைல்ஸ். ஏன்னா நான் நினைக்கும் போது துருவனுக்கு வந்து இப்போ கருடன் மேல வந்தார். அவர் சொன்னார் இது வந்து 4வதுங்கிறார் நாராயணத்துல. ஐ வில் கோ இன்டு இட் அண்ட் ஐ வில் கெட் பேக் டு யூ. தி அதர் டூ ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே, சோ 2 இது வந்து நம்ம துருவனுக்கு இப்ப வந்தார். அதே மாதிரி இவாளுக்கும் ஆனா இந்த இடத்துல எப்படி வராராம்? விராதி சக்கராதி வராயுதாம் சுபிகி புஜாபிரிஷ்டாபிகி உதஞ்சித துதிகி. எப்படி இருக்கான்? உதஞ்சித துதிகி, எல்லாம் அப்படியே பிரகாசமா இருக்கும். என்ன எதெல்லாம் இருக்கான்? அது விராஜி சக்கராதி வராயுதாம் சுபிகி, அதாவது அஷ்டா. இந்த தடவை அவர் எத்தனை புஜங்களோட வராறான்னா 8 புஜங்களோட வராரு. சாதாரணமா மகாவிஷ்ணுனா நம்ம சக்கரம், சங்கு வச்சுருப்பார், கதை வச்சுருப்பார், ஒரு பூ 4 இதோட இது பண்ணுவோம். ஆனா இந்த பிரச்சேதஸ்க்கு முன்னாடி தோணும் பொழுது அஷ்டபுஜங்களோட வராறாம். அப்ப அஷ்டபுஜங்களோட அவர் வந்து என்னது, அவரோட சக்கரம் வச்சுருக்கார், அவர் சக்கரம் வச்சுருக்கார், மிச்சது எல்லாமே வச்சுருக்காரு. எல்லா விதமான டிவைன் வெப்பன்ஸ், அதாவது கடவுளுக்கு என்னெல்லாம் வந்து வச்சுருக்காரோ அவருடைய கைகள்ல அந்த வச்சுருக்கிறது எல்லாமே வந்து அவர் கடவுளுடையது, நம்மளுக்கே தெரியும். அது எப்படி இருக்கான்? 8 கைகளிலையும் உதஞ்சித துதிகி. அது என்ன பண்ணுறதா? உதஞ்சித, அது ஸ்ப்ரெட் பண்ணுறதா. அவருடைய கையில இருக்கிற 8 புஜங்களிலும் இருக்கிற ஆயுதங்கள், ஓகே, அப்படியே நம்ம சொல்லலாம். அதுகள் எல்லாம் என்ன பண்ணுறதுதான்? சுற்றி வர வெளிச்சத்தை பரப்புறது. அப்ப எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், கடவுள் வந்து கருடன் மேல உட்கார்ந்து வரார், அஷ்டபுஜங்களோட வரார், சங்கு சக்கரம் மற்ற இன்னும் 6, அவர் நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்காரு, ஆயுதங்கள்லாம் தரிச்சுட்டு வரார். அந்த ஆயுதங்கள்ல இருந்து வர்ற ஒளி வந்து அவரே சர்வமா வியாபி, எல்லா இடத்திலையும் பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அதையும் மீறி அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதங்களும் ஒளிய வந்து உதஞ்சித சுட்டி அப்படிங்கிற. ஓகே, அதால எல்லா இடத்துலயும் பிரகாசமாகிற மாதிரி அவர் வந்து வரா. ஓகே, அடுத்து பிரச்சேதசா தாவத யாச்சதாமபி त्वमेव कारुण्यभराद्वरानदाः त्वद्विचिन्तापि शिवाय देहिनां भवद्वसौ रुद्रनुतिश्च कामदा. இந்த ஸ்லோகம் வந்து நிறைய, அதாவது இது வந்து only not for பிரச்சேதஸ், this is for all of us. Okay, பிரச்சேதசா தாவத் அயாச்சதாம் அப்பி. ஏன்னா அயாச்சதாம், யாச்சகமே பண்ணல அவ. யாருமே அவத்தை எந்த வரவுமே கேட்கலையா கடவுள்கிட்ட. கடவுள் வந்து இவ முன்னாடி தோணி இருக்கா. ஆனா இப்ப நம்ம கடவுளை பார்த்தாங்கன்னா நம்ம என்ன வரம் கேட்கணும் தோணும்ல. கடவுளை என்ன அப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ. அயாச்சதாம் அப்பி. ஆனாலும் கடவுள் என்ன பண்றாராம்? சேத்தசா தாவத் அயாச்சதாம் அப்பி துவமேவ,
நீதான் குருவாயிருப்பா, நீயே காருண்ய பராத் வரானதாகா வரான் அதாகா, நீ கொடுத்துட்ட. அதாகா துவம் அதாகா லுங்குலக்காரன் தாதா தூணு, நீ வரத்தை கொடுத்த குருவாயிருப்பா. எப்படி கொடுத்த? உன்னுடைய காருண்ய குணத்தால. நீ கருணையே குருவாய் இருக்கிற குருவாயிருப்பா, நீ அவ எந்த அயாச்சத்தாம், அவ எந்த வரமுமே உன்கிட்ட கேட்கல. அந்த பிரச்சேதஸ்லாம் நீயாவே வரத்தை கொடுத்த. பவத் விசிந்தாபி சிவாய தேகினா, என்ன சொல்றாங்க? உன்னுடைய பவத் விசிந்தாபி தேகினாம் சிவாய அசௌ ருத்ரனுதிச்ச காமதா. இப்போ இவ என்ன பண்ணிருக்கா? ருத்ர நுதி, நுத்தினா அந்த ஸ்துதி, அதான் சொன்னேன், ருத்ர ஸ்துதி. இப்ப அவர் என்ன சொல்றார்? பவத் விசிந்தா அப்பி சிவாய தேயன். சிவம்னா என்னது? சிவம்னா மங்களம். தேகினாம் யாருக்கெல்லாம்? உன்னை பத்தி நினைக்கிறவாளுக்கு. ஒன்னு யாரு இந்த இடத்துல? இவர் கொடுக்கிற வரம் பிரச்சேதஸோடு கதைய நினைக்கிறவாளுக்கு. நமக்கு யாரெல்லாம் நினைக்கிறாளோ பிரச்சேதஸ, அவளுக்கும் மங்களமே உண்டாகட்டும், அவளுக்கும் நல்லதே நடக்கட்டும். ஏன்னா அவ என்ன பண்ணியிருக்கா? ருத்ரனை ஜபிச்சுண்டு, ருத்ரன் சொல்லி கொடுத்த துதிய வச்சுண்டு இவா துதிச்சுண்டே இருக்கிறதுனால இவாளுமே ஆல் பவர்ஃபுல் ஆயிட்டான். பாருங்க, அவாட்டியே அவ்வளவு ஒளி இருக்கான், அவ்வளவு பவர் இருக்கான். சோ அவளை நினைச்சுண்டவா, அவளோட கதையை நினைச்சுண்டவாளுக்கும் மங்களம் கிடைக்கட்டும். அதே மாதிரி பவத்து அசௌ ருத்ரனுதிஷ்ட காமதா. காமதா, அந்த ருத்ரம் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது காமதா அப்படிங்கிற, காமம்னா என்ன? இச்சை, டிசையர். தா லெட்டர் காமம் அதா. ஓகே, அதாவது எல்லா இச்சைகளும் பூர்த்தி ஆகட்டும். காமதா பவத்து. ஓகே, எல்லா இச்சைகளும் பூர்த்தி ஆகட்டும். யாருக்கு? உன்னை பத்தி. அதாவது இதுல ரெண்டு விதமா, அதாவது உன்னை பத்தி நினைக்கிறவாளுக்கு எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. பகவான் கொடுக்கிற வரம் அது. உன்னைங்கிற சேத்தஸ் எல்லாரையும் பத்தி நினைக்கிறவாளுக்கும் அந்த ருத்ரனோட துதியை சொல்றவாளுக்கும் எல்லா மங்களமே கிடைக்கட்டும், உனக்கு எல்லாமே கிடைக்கட்டும். அவங்களுக்கு அடுத்தது வரம் சொல்றார். இந்த இது மொத்தத்துல சொல்லிடுறார். அவ கேட்காமலே இவர் இந்த வரத்தெல்லாம் கொடுக்கிறார். ஓகே, அடுத்தது அவாப்பிய காந்தாம் தனயா மஹீருஹாம் தயா ரமத்வம் தசலக்ஷவத்சரி சுதோஸ்து தக்ஷோ நனுதக்ஷணாச்ச மாம் பிரயாசதேதி ஞகதோ முதைவதாம். இப்போ இது மொத்தத்துல கொடுத்துட்டாரு. இந்த முதல் இதுல கொடுக்குற வரனை மொத்தத்துல கொடுத்துட்டாரு. அடுத்தது சொல்றாரு அவர், அவாப்பிய காந்தாம் தனயாம். காந்தாம் தனயாம். அப்போ காந்தானா இந்த இடத்துல வைஃப். ஓகே, அவாப்பிய, அவாப்பியன்னா ஆப் தாத்து கெட்டிங். யார? காந்தாவ. தனயாம் மஹீருஹாம். மஹீருஹாம்னா ட்ரீ. மஹீருஹங்கிறது ட்ரீ ஆஃப் த ட்ரீஸ். மஹீருஹாம் மரங்களுடைய தனையாம் பெண்ணை காந்தாம் அவாப்பிய மனைவியாக பெற்று தயா தசலக்ஷ வத்சரீம் ரமத்வ. தசலட்சம் 10 லட்சம் வருஷங்கள் நீ நல்லா என்ஜாய் பண்ணு. 10 லட்சம்னா என்ன? ஃபார் a long time, many years. சுதோஸ்து தக்ஷஹ. நீனா யாரு? தக்ஷஹ. தக்ஷகம் பேருள்ள ஒரு பையன் உனக்கு பிறப்பான். உனக்கு ஒரு பையன் அஸ்து. அஸ்து பிராப்தி அஸ்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி அஸ்து. May you have one son called Daksha. தக்ஷணாத் நனு. அந்த க்ஷணமே நனு, உடனே இமிடியட்லி
மாம் பிரயாஸ்யத ச, நீ என்ன பண்ணணும், என்கிட்ட வந்துடணும். ஓகே, நீ வந்து அந்த என்ன பண்ணணும் அது நான் மொத்தமா சொல்றேன். மா பிரயாஸ்யத ச, என்கிட்ட வந்துரு. இதி முதா ஏவ, முதான சந்தோஷத்துடன், தான் ஞகதக, ஞகதக நீ அகதக, ஞகதக சொன்னாய். இப்போ குருவாயிருப்பா, நீ என்ன பண்ணின அவன்கிட்ட, என்ன பண்ணின, அவ பர்ச்சேக்கஸ பார்த்து, நீங்க உங்களுக்கு, நீங்க யாரு மனைவியா வருவா, மரங்களுடைய பெண்ணானவள் உங்களுக்கு மனைவியாக வருவாள். அவளுடன் நீங்கள்லாம் 10 லட்சம் வருஷங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். அப்புறம் இவாளுக்கு இவ அப்பா என்ன சொல்லியிருக்கா, பிராச்சிபர்ஹிஸ் என்ன சொன்னார், நம்மளுக்கு சந்ததி வேணும், சந்ததி வேணும், ராஜ்யத்துல எனக்கு பின்னாடி ஆளணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா. சோ சந்ததி உங்களுக்கு வேணும் உங்க குடும்பத்துக்கு. அதனால தக்ஷன்னு ஒரு பையன் பிறப்பான், உங்களுக்கு ஒரு பையன் கிடைக்கும். அந்த பையன் கிடைச்ச உடனே என்ன பண்ணணும், நீங்களும் எல்லாரும் என்கிட்ட வந்துருவோம். அந்த பையன் வந்தாச்சுன்னா எல்லா பொறுப்பு கொடுத்துடலாமே, அவ பாத்துப்பா. சோ நீங்கள்லாம் என்கிட்ட வந்துருங்கோ, நீங்க வந்து என்கிட்ட வந்துருங்கோ, நீங்கள் என்கிட்ட சந்தோஷமா வந்து. இப்படியே அவர் சந்தோஷத்தோட அந்த வரத்தை கொடுக்கிறார். முதல்ல என்ன வரம் கொடுக்கிறார், பிரச்சேதஸ் உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுண்டு படிச்சவா, ருத்ரஸ்திய சொன்னவா எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார், நீங்க உங்களுக்கு மரங்களுடைய பெண் வந்து உங்களுக்கு மனைவியா வந்துட்டு, அப்புறமா நீங்க 10 லட்சம் வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு, தக்ஷன்கிற ஒரு பையன் பிறந்த உடனே இமிடியட்லி நீங்க என்ன பண்ணிடணும், என்கிட்ட நீங்க எல்லாம் வந்து தஞ்சம் அடைஞ்சிடுங்கோ, கம் டு மீ அப்படின்னு சந்தோஷமாக நீ சொன்னாயே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டத்ரி சொல்ற. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு இது, அதாவது இப்ப ஒரு பொண்ணு தானே சொல்லியிருக்கார் இவர் வந்து, ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணினார். இப்ப இவா 10 பேர் இருக்கா இல்லையா, இப்ப இவா 10 பேருக்கும் ஒரே ஒரு பொண்ணு தானா அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. இப்போ இதுக்கு வந்து பின்னாடி ஒரு கதை இருக்கு, அது பாகவதத்துல இருக்கு. ஐ ஜஸ்ட் டெல் யூ தட் பிகாஸ் நம்மளுக்கு மனசுல தோணும். நம்ம படிக்கும் பொழுது பிரச்சேதஸ்னா 10 பேர் சொல்றாரு, ஆனா யூ வில் மேரி த டாட்டர் ஆஃப் த ட்ரீஸ். டாட்டர்ஸ்னு சொல்லல, டாட்டர் தான் சொல்ற அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு ஒரு கதை இருக்கு. யாரு அப்படின்னா, அவ பேரு மாரிஷா. மாரிஷா அப்படிங்கிறவ டாட்டர் ஆஃப் த ட்ரீஸ். அது எதனால அப்படின்னா வந்து, ஒரு முன்னாடி வந்து இந்திரன் வந்து ஒரு கண்டுன்னு ஒரு முனிவர். ஓகே, இந்த கதை வந்து பாகவதத்துல இருக்கு. இட் இஸ் நாட் இன் நாராயணியம், பட் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டுன்னு ஒரு முனிவர் வந்து, அவரை வந்து இந்திரன் வந்து அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக, இந்திரனுக்கு அதானே வேலை, இந்திரன் வந்து அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக பிரமலோச்சா அப்படிங்கிற ஒரு தேவலோக ஸ்திரீயை வந்து அனுப்புற. அனுப்பிட்டு நீ வந்து அவரோட தவசம் வந்து கலைச்சிரு. அவளும் வந்து போன உடனே இவர் அவளுடைய அழகை பார்த்து இந்த கண்டு முனிவரும் வந்து ரொம்ப நாளா அவளுடைய வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது அவள் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டு. ஒரு நாள் என்ன ஆயிடுறது, அந்த கண்டு முனிவருக்கு வந்து ஒரு மாதிரி தான் பண்ண தப்பு வந்து அவருக்கு தெரிஞ்சுடாரு. தெரிஞ்ச உடனே அவன் வந்து, நீ போயிடு இங்க இருந்து போயிடு. அந்த பிரமலோச்சாத்தா சொல்றாரு, நீ போயிடு இங்க இருந்து, நீ வந்து இது பண்ணாரு, இங்க இருக்காது, நீ வந்து என்னோட தவத்தை கழிச்சிட்ட, போயிடு. இப்போ இவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படியே ரொம்ப வருத்தமா போயிட்டு இருக்கான். அப்போ அவள் ஆல்ரெடி அப்பதான் அவள் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கான். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுடைய அந்த சின்ன கரு வந்து அவனுக்கு வந்து அவ்வளவு வருத்தப்பட்டு அப்படியே வேர்வையா வரதான் அந்த வருத்தத்தினால.
அந்த வேர்வை எல்லாமே அவன் கருவோட சேர்ந்து சேர்ந்து வந்து அப்படியே என்ன ஆயிடுது, அந்த கருவை வந்து அவனுடைய வேர்வை வழியாவே, ஏன்னா அப்பதான் அது உருவாயிருக்கு வந்துடுறது. ஏன்னா அவ அவ்வளவு அழறான். அப்ப என்ன பண்றானா, அந்த வைப் தொடச்சுக்கிறான். அந்த இதெல்லாம் இந்த வேர்வை எல்லாம் அவ தொடச்சுக்கிறான். தொடக்க தொடக்க என்ன ஆகுறா, அவ நடக்கிற வழியெல்லாம் சின்ன சின்ன செடிகள், செடி கொடிகள்லாம் முளைச்சு எல்லாத்துலயும் வந்து தெரிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா தெரிக்கிறது, தெரிச்சுட்டே போயிடுறான். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபீட்டஸ், அவனோட ஃபீட்டஸ் தான் அந்த மாதிரி வேர்வையா வந்திருக்கு. அத வந்து வாயு பகவான் வந்து என்ன பண்றாராம், எல்லாத்தையும் கலந்து ஒரே இடத்துல வைக்கிறான். அது அந்த ஃபீட்டஸ் வந்து அப்படியே அதுக்கு எல்லாரும் பார்த்துட்டு அது என்ன ஆயிடுறாங்க, அது பொண்ணா பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து அதோட வாயில தேனை கொடுக்கறத வந்து சந்திர பகவான். அவன் வந்து ஒரு பெரிய அழகான பெண்ணா வந்து உருவாரு. அப்ப வந்து அவ வந்து என்னன்னா, முந்தின ஜென்மத்துல அவ கடவுள்கிட்ட தவம் கடந்து இருந்து இந்த தவத்துல என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எனக்கு 10 புருஷன் வேணும். இப்படி நம்ம திரௌபதியை பத்தி படிச்சிருக்கோம். இந்த பூ எடுத்து போட்டுடுவா, அதனாலதான் 5 புருஷன் கிடைச்சாங்க. சோ இவ வந்து அந்த இந்த இந்த பெண்ணானவர் வந்து முந்தின ஜென்மத்துல எனக்கு 10 ஹஸ்பண்ட்ஸ் ஐ வாண்ட் அப்படின்னு வேண்டியிருக்கோம். அதனால இந்த தடவை அவளுக்கு இந்த பிரச்சேதஸ், இந்த பிரச்சேதஸை பத்தி சொல்லும்போது பாகவதத்துல என்ன சொல்றாங்க, இவ 10 பேரா இருந்தாலும், ஏன்னா இவ வந்து என்னன்னா 10 பேரா இருந்தாலும் இவ வந்து ஒருத்தராவே இருக்கா. all 10 are considered to be one. 10 பேர் உருவத்தால் மாறுபடுறாங்க தவிர உருவத்தால 10 பேரா இருக்கலாம். ஆனா அவ எல்லாருமே ஒரே ஒருத்தரே தான். சோ அதனாலதான் இந்த அவளோட பேர் என்ன சொன்னேன், மாரிஷா. She is the daughter of trees. சோ இந்த அவளதான் வந்து நம்ம கல்யாணம் பண்ண பிரச்சேதஸ்க்கு பகவானுக்கு சொல்றாரு. ஓகே, சோ இதுதான் வந்து how that Marisha, this is a small diversion from the lesson. So Daksha வந்து பிறக்க போறான்னு சொல்லிட்டான். ததஷ்சதே பூதல ரோதினஸ்தரும் கிருதா தஹந்தோ துருகிணே இனவாரிதாக துருமைஷ்ச தத்தாம் தனயாம் அவாப்யதாம் துவதுக்த காலம் சுகினோ விரே விரே. என்ன ஆயிடுது, அப்ப இவாளுக்கு தெரிஞ்சிடுது. ததஷ்சதே பூதலரோதின தரும். இவா வந்து சரி நம்ம கடவுள் எல்லாம் சொல்லியாச்சு, நம்ம போகணும். இப்ப இவா வந்து தண்ணியில இருந்து 10,000 வருஷம் தவமாயிருந்து வெளியில வரும்பொழுது பார்த்தா இவாளை சுத்தி உலக பூத்தல ரோதினக ஃபுல் எர்த்தே ட்ரீஸா கவர் ஆயிருக்கு. இவ தண்ணியில இருந்து வந்து பாக்குறா, ஒண்ணுமே பண்ண முடியல, ஃபுல் ட்ரீஸ். ஓகே, ஒரே ட்ரீஸ். தருண், பூத்தல ரோதின தருண். குருதா, அவளுக்கு கோபம் வந்துடுத்து. பிரச்சேதஸ்கெல்லாம் என்ன இது, எங்க பார்த்தாலும் ஒரே மரமா இருக்கு, எதுவுமே வேணுங்கிற மரம் வேண்டியதுதான். ஆனா எல்லா இடத்துலயும் மரமே இருந்தா என்ன பண்ண, குருதா தகந்தக, கோபத்தினால எரிக்கிறானா மரங்கள் எல்லாம். துருகிணேன வாரிதாக, துருகினானா பிரம்மா. இப்போ பிரம்மா நடுவுல வந்துடுறாங்க, ஸ்டாப் ஸ்டாப் பண்ணாதீங்க, அந்த மாதிரி don't burn all the trees. துருமேக தத்தம் தாம் தனையாம். உடனே என்ன பண்ணிட்டாலாம், இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ஐயோ எரிச்சிடாதீங்க எரிச்சிடாதீங்க சொல்லி தாம் தனையாம், அந்த பொண்ணை அந்த பொண்ணை கொடுக்குறாங்க. துருமேகே தத்தாம், அவ வந்து கொடுக்குறா. தாம் தனையாம், அந்த பெண்ணை அவாப்பிய they got, அப்ப கெட்டிங். அவளுக்கு என்ன, அவள்லாம் பிரம்மா வந்து ஸ்டாப் ஸ்டாப்ங்கிறா. ட்ரீஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து அவளுடைய பொண்ணை கொடுக்குறா. இந்த பொண்ணை கொடுத்தோன்னே துவதுக்த காலம்
சுகினா அபிரே பிரே 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 பிரே. ஓகே, அப்போ எப்போ காலங்காலமாக அப்படின்னு சுகின. அப்போ எப்படி இருந்தாலாம் அந்த பெண்ணை மணந்து கொண்டு அவர்கள் எல்லாரும் ததுக்த காலம், நீ சொன்ன காலம் வரை, நீ என்ன சொன்ன குருவாயிருப்பா, 10 லட்சம் வருஷங்கள் நீங்க சந்தோஷமா இருங்கோ சொன்ன இல்லையா, அந்த காலம் வரை அவெல்லாம் வந்து சந்தோஷமா சுகினக. அப்போ சுகினக சந்தோஷமா வந்து அந்த காலம் வரை அவ they lived happily. ஓகே, பிரே பிரே happily சுகினக அபிரே பிரே. ஓகே, சோ எதனால, அதாவது இப்போ இது அந்த ட்ரீஸ் எல்லாம் ஏன் இப்படி வளர்ந்தது அப்படின்னு பிராச்சீன பரீஸ் என்ன பண்ணிட்டார், இவ குழந்தைகள்லாம் அங்க போயிட்டா, நாரதர் வந்து சொன்னோன்னே இவர் காட்டுக்கு போயிட்டார். அப்ப என்ன ஆயிடுறது, இந்த ட்ரீஸ் எல்லாம் அன்கன்ட்ரோலபிளா வளர்ந்துடும். சோ இவ கண்ட்ரோல்டு ட்ரீஸ் எல்லாம் எரிக்கல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவ ட்ரீஸை எரிச்சா அப்படின்னு, அன்கன்ட்ரோலா இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் கிங் இல்ல, ப்ராப்பரா அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, அவரும் போயிட்டார் தவம் பண்ணறதுக்கு. அப்போ ப்ராஜெக்டஸ் எல்லாம் எரிக்கணும்னு நினைக்கும் போதுதான் பிரம்மா வந்து ட்ரீஸ் எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளை எரிக்கிறதுல இருந்து தடுத்துட்டார். ஓகே, அவாப்ய தக்ஷம் ச சுதம் கிருதாத்வராஹ பிரச்சேதசோ நாரத லப்த்யயா தியா அவா புரானந்த பதம் ததா விதஹ த்வமீஷ வாதாலயநாத பாஹி மாம். அவாப்ய தக்ஷம் ச சுதம் கிருதாத்வராஹ. ஓகே, பிரச்சேதசக, பிரச்சேதசாவுக்கு என்ன கிடைச்சது, தக்ஷம் சுதம் அவாப்ய. சோ அவளுக்கு கிடைச்சது யாரு, they got the sun. யார் அந்த சன், தக்ஷா. ஓகே, கிருதாத்வராகா, அவ என்ன பண்ணினா நிறைய அத்வராகா, நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணினா. நாரத லப்தயா தியா, இந்த நாலேஜ், இந்த கிருதா அத்வராகா, அத்வராகாவுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அது பிரம்ம சாஸ்திரப்படி பண்ணறது அப்படின்னு எல்லாம் இருக்கு. எல்லா சாஸ்திரத்தையும் they gained knowledge. ஓகே, அதாவது பிரம்ம சாஸ்திரா பிரம்ம விசாரா அப்படின்னு சொல்லுவா. அத்வரா அத்வராகா அப்படின்னு சொன்னாலே அவள்லாம் அந்த பிரம்ம சாஸ்திரத்தை பத்தி விசாரம் பண்ணிட்டு நிறைய யாகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போறவா, அவதான் தேர் கால்ட் அத்வராகா. ஓகே, அப்போ கிருதாத்வராகா. ஸோ தே டிட் எவ்ரிதிங். அப்போ அவ அதெல்லாம் செஞ்சா. இப்போ பிரம்மசாஸ்திரத்துக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து they did. ஓகே, அப்புறமா வந்து நாரத லப்தயா தியா, தீனா புத்தி, நாரதரால கிடைக்கப்பெற்ற நாலேஜ், அதனால they did everything. ஆனந்த பதம் அவாபுகூச்ச. அப்புறமா என்ன வந்தது, நாரதரால கிடைக்கப்பட்ட எல்லாத்தையும் வச்சுண்டு அவ பிரம்ம சாஸ்திரம், அதாவது சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது பர்ஃபார்மிங் பிரம்ம சாஸ்திரா அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, they will all join together. பிரம்ம விசாரம், அதாவது பிரம்மன் ஆத்மன், ஆத்மனை நம்ம நான் என்னையே நான் உணரணும். அதாவது ஒரு அளவுக்கு யாகம்லாம் பண்ணிட்டோம், கடவுளை பத்தி எல்லாம் நம்ம நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டோம். சீக்கிங் நாலேஜ் வித்தின் மைசெல்ஃப், ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம். அது மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு நாரதரால சொன்னபடி அவெல்லாம் பண்ணிட்டு, அப்போ என்ன ஆயிடும், என்னையே நான் வந்து இஃப் ஐ சீக் இன்டு மைசெல்ஃப், ஆத்ம விசாரம் பண்ணும்பொழுது நான் பிரம்மனை அடையிறேன். நான் பிரம்மனை அடையிறேன்னா நான் ஐ எம் கோயிங் டு த பாத் ஆஃப் மோக்ஷா. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு when do you get that பிரம்ம நாலேஜ், அந்த நாலேஜ் நம்மளுக்கு ஆனந்த பதம் எப்ப கிடைக்கும், நான் சுத்தி வர என்ன இருக்கிறது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். என்னை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து அந்த நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தசகம் 4ல நம்ம வந்து எப்படி பார்த்தோம், அந்த கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க, எப்படி ஒரு மெடிடேட் பண்ணணும். நம்ம அந்த அஷ்டாங்க யோகா பத்தி படிச்சோம் 4வது தசகத்துல. சோ அது ஆத்மன், டு அண்டர்ஸ்டாண்ட் மைசெல்ஃப், ஆத்மன் நான், அது பிரம்மன்
ஆத்மன் மைசெல்ஃப், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த பிரம்ம ஞானத்தை யார் அடையறாளோ அவ வந்து எங்க போவா? they will get moksha. Moksha is the eternal place where we don't return. நம்ம எல்லாருக்கும் பிறப்பும் இருக்கு, இறப்பும் இருக்கு. ஆனா அந்த ஆனந்த பதத்தை அடையிறவா, அந்த மோக்ஷாவை கிடைக்கிற மோட்சம் கிடைக்கிறது. அப்படி இருக்கிறவா வந்து அவ they don't come back. சம்சார சாகரத்துல அவ திருப்பி வர்றது கிடையாது. ஓகே, சோ இவாளுக்கு வந்து இவா அந்த பிரம்ம சாஸ்திரத்தை எல்லாத்தையும் அறிந்துட்டு, ஆத்மனை அறிஞ்சுட்டு, நாரதர் மூலமா எல்லாமே ரிசீவ் பண்ணிட்ட நாலேஜ் எல்லாம் கிடைச்சிட்டு, கடைசியில அவளுக்கு என்ன கிடைச்சது? மோக்ஷா கிடைச்சது. கடவுள் சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்க அப்புறமா எல்லாம் அந்த பையனும் எல்லாம் இது பண்ணிட்டு 10 லட்சம் வருஷம் இருந்துட்டு என்கிட்ட வந்துருங்கன்னு அவர் அன்னைக்கு வரம் கொடுத்துட்டு தானே போனார் கடவுள் வந்து. அப்ப இவர் சொல்றார், ஈஷா வாத்தாலயநாத பாகிமாம் துவம் ததா விதக துவம் ஈஷ. அப்போ உன்னால அவளுக்கு துவம், அப்ப நீ அப்படிதான் இருக்க. ததா விதக, நீ அப்படிதான் இருக்கிறாய், நீ அப்படி இருக்கை. நீ குருவாயிருப்பா ஈஷா கடவுளே, நீ வாத்தாலயநாத, வாத்தாலயநாத அகே லார்ட் ஆஃப் குருவாயூர், குருவாயூரப்பனே நீ என்ன பண்ணணும்? மா பாதி, பாதிமா பாதி, ப்ரொடெக்ட் மீ, என்னையும் காப்பாற்று. ஒவ்வொரு தசகத்திலையும் கடைசியில என்ன கேட்கிறார் அவர் வந்து, என்ன காப்பாத்து குருவாயூரப்பா, நீ அது செஞ்ச இதை செய்யற, நீ பிராச்சேதஸ்க்கு அது பண்ணினை, எல்லாருக்கும் பண்ணினை, உன்னாலதான் இதெல்லாம் நடந்தது. அவளுக்கு எப்படி அந்த பிரம்ம ஞானம் கிடைச்சது, பிரம்ம சாஸ்திரம் எப்படி தெரிஞ்சிருந்தது? உன்னாலதான். அது எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிட்டு மோட்சம் அடைஞ்சால, அதுவும் எதனால? உன்னாலதானே குருவாயூரப்பா. சோ எல்லாமே நீதானே அது கொடுத்தது. அதே அந்த குருவாயூரப்பனே நீ எனக்கு என்னையும் காப்பாற்று பாகிமா அப்படின்னு சொல்ல. So this is the 19th chapter. So we have completed the 19th chapter. Okay. I hope we have no more doubts here.